MCR Pure Cotton Club, formals and casual shirts. வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம். ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. உங்களை மாதிரி வந்து தான்டா எங்களை மாதிரி வந்து பிஸ்னஸும் போயிடுச்சு. இப்போ வந்து விலாக்ஸ் வேறு வந்துட்டிங்களா, விலாக்ஸை மூடுறீங்கடா, இழுத்து எல்லாம் நார்த் இந்தியனே விலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கடா அப்படின்னு விருப்பம் இல்லாமல் அவங்கள வந்து உள்ள வீடியோ பண்ண வைக்கிறாங்க. ஹிந்திக்காரங்கலாம் சிரிப்பாங்கள்ல, சிரிச்சா சிரிச்சுட்டு போகண்டா, நம்மளுக்குனா பிடிக்குதோ அது பண்ணணும். எங்கள் இதுலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் 15-16. ஆமாம். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வேறு ஒருத்தவங்க கூட ஃபிக்ஸ் ஆகிட்டு நாங்கள் பேசுனது வந்து ஒரே ஐடியா வச்சு தான் பேசணும். அதாவது வந்து பாஸ்ட்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம் நம்ம 2 பேருக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்கிட்ட காசு இல்லை சொல்லி வராமல் இருக்க மாட்டாங்க. கால் பண்ணி கேட்பாங்க, வாடா வெளியே போகலான்னு. ஆனால் காசு இல்லைடா, அவங்கக்கிட்ட காசு கேட்டோண்ணா, நீ வரியா இல்லையா, அவள் தான் கேட்டோம். எப்படி இந்த விளாக்ஸ் எப்படி வந்து இது எப்படி யார் ஐடியா கொடுத்தது முதல்ல உங்களுக்கு? அது வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து சும்மா ஒரு நாள் வந்து காமெடி பண்ணாங்க. நீங்கள் தான் தமிழ் நல்லா பேசுகிறீங்களே, நான் வந்து ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணலாம், விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம், கப்பல்ஸ் விளாக் நான் சொல்லியிருந்தேன் இவங்ககிட்ட. ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அப்போ இவங்க தான் த்ராட் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் தமிழே நல்லா பேசுகிறீங்க, தமிழில் பண்ணலான்னு. ஆனால் நான் பேசுவேன், நீங்கள் பேசுவீங்களா? விளாக் பண்ணுறது வந்து வாய்ஸ் ஓவர் தான் பண்ண போகிறோம், நான் பேச போகிறது எதுவுமே இல்லை, நீங்கள் தான் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, நான் வந்து வீடியோவில் வரேன் அப்படின்னாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அது ஒரு 2 மந்த் ஓடி இருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி இவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஹிந்திக்காரங்கலாம் சிரிப்பாங்கள்ல, சிரிச்சா சிரிச்சுட்டு போகண்டா, நம்மளுக்குனா பிடிக்குதோ அது பண்ணணும் நம்ம அப்படின்னு இவங்க தான் சப்போர்ட் பண்ணேன். உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து யாரும் வந்து ப்ரெஷர் பண்ணல, ஏன் இதை பண்ணுற அப்படின்னு யாரும் கேட்கலையா? இவங்க அப்பா அம்மா வந்து ஓப்பன் டைப். ஓகே. ஆக்சுவலி ஓப்பன் டைப்னா எப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது வந்து டீசென்ட்ரி தான். நீங்கள் டீசெண்டாக எதுவும் வேணால் பண்ணுங்கள், இன்டீசெண்டாக எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது வந்து ரொம்ப விளாகராக அந்த மாதிரினா போடக்கூடாது. அப்படி போடாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் தான், அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணோம், கேட்காம நான் பண்ணல. நான் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அக்காவை நடுவில் கொண்டு வரீங்க. ஸோ அந்த ஒரு பாண்ட்லாம் எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுது. ஸோ அந்த காதல் பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அப்போ உங்களுக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கும். எங்கள் இதுலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும். 15-16. ஆமாம், என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறவாங்க. இவங்க தான் உங்களுக்கு அப்படி தான். எங்கள் வீட்டுக்கு க்ளோஸில் தான் இவங்க வீடும் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வந்து போயிட்டு பேசியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வேறு ஒருத்தவங்க கூட ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஆயிடுச்சா? இல்லை ஆயிடுச்சு, ஃபிக்ஸில் இருந்து. ஆனால் வந்து இவங்களுக்கு பிடிக்கல அந்த என்கேஜ்மெண்ட். சரி அதனால வந்து ஊரில் வந்து என்கேஜ்மெண்ட்டு வந்து இவங்க ஃபிக்ஸ் ஆன என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணோன்னு பேசியிருந்தாங்க போல். சரி எங்கள் அப்பா அம்மா வந்து சப்போஸ் உங்களுக்கு அங்கேருந்து பிரேக் பண்ணுறீங்கன்னா எங்கள் கூட நீங்கள் என் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. இவங்க அப்பாவும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு எங்கள் அப்பா இறந்துட்டார். 6 மந்த்து 9 மந்த் வரைக்கும் எதுவுமே வந்து நாங்கள் பேசிக்கல. ரொம்ப டிப்ரெஷனில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலியே வந்து டைரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து பேசிட்டு போயிருக்காரு எங்ககிட்ட. இவங்க ஃபஸ்ட்டு பண்ண என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா அம்மா வந்து பேசினாங்க எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலி ஃபோனில் தான் மீட் பண்ணோம். டைரெக்டாக போயிட்டு பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் வந்து டைரெக்டாக போனது. அது 2 மந்த் வரைக்கும் நாங்கள் ஃபோனில் தான் வீடியோ காலிங் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணோன்னே 10 டேஸில் மேரேஜ் முடிஞ்சிச்சு. என்கேஜ்மெண்ட் ஆகி 10 நாளில் கல்யாணம். அந்த என்கேஜ்மெண்ட் ஆகி 10 நாளில் என்ன பேசியிருக்க போகிறீங்க? ஸோ அப்போது எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க? நாங்கள் பேசுனது வந்து ஒரே ஐடியா வச்சு தான் பேசணும். அதாவது வந்து பாஸ்ட்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம் நம்ம 2 பேருக்குள்ளே. நம்ம வந்து பாஸ்ட்டை நினச்சிக்கின்னு வாழ்ந்தால் நம்ம வாழ முடியாது. கண்டிப்பாக அது வந்து எல்லார் லைஃப்லேயும் வந்து பாஸ்ட் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இல்லை. அது சரி இவங்களும் வந்து இவங்ககிட்டே சொல்லிட்டேன், நம்ம பாஸ்ட்னா நம்ம வந்து இப்போ போக போகிறது ஃப்யூச்சரு, நம்ம லைஃப் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம பாஸ்ட் எடுத்துகிட்டே வரக்கூடாது. அந்த த்ராட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லைஃப் தான். அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம் அதெல்லாம். ஸோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். எப்படி இந்த விளாக்ஸ் யார் ஐடியா கொடுத்தது முதல்ல உங்களுக்கு? இவங்க தான். ஆக்சுவலாக அக்காவுக்கு நீங்கள் பேசவே மாட்டாங்க, நீங்கள் எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்து தமிழில் பண்ணலாம்? இப்போ வந்து நீங்கள் ராஜஸ்தானி பாஷையில் பண்ணியிருக்கலாம், பட் தமிழில் வந்து பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருக்கு. அது எதனால், ஏன்? அது வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து சும்மா ஒரு நாள் வந்து காமெடி பண்ணாங்க.
நீங்கள் தான் தமிழ் நல்லா பேசுகிறீங்களே, நான் வந்து ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணலாம், vlog ஸ்டார்ட் பண்ணலாம், கப்பல்ஸ் vlog நான் சொல்லியிருந்தேன் இவங்ககிட்ட. ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அப்போ இவங்க தான் த்ராட் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் தமிழே நல்லா பேசுகிறீங்க, தமிழில் பண்ணலான்னு. ஆனால் நான் பேசுவேன், நீங்கள் பேசுவீங்களா? vlog பண்ணுறது வந்து வாய்ஸ் ஓவர் தான் பண்ண போகிறோம், நான் பேச போகிறது எதுவுமே இல்லை, நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, நான் வந்து வீடியோவில் வரேன் அப்படின்னாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அது ஒரு 2 மந்த் ஓடி இருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி இவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக 2 மந்த் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்களுக்கே தெரியாது நான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு. யூடியூப்பில் தான் போட்டிருந்தேன், ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் அப்போ வரல நான். ஏன்னா இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு 2 மந்த் போட்டிருந்தேன். சரி நம்ம வந்து புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, சரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஜென்ரலாக போகலாம் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு நம்மளும் கற்றுக்கலாம் vlogs எப்படி பண்ணோன்னு, எடிட்டிங். அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டாவில் போடலான்னு சொல்லி அப்படியே போயிருந்தோம். ஒரு 1 மந்த் வந்து 1.5 மந்த் வந்து நான் யூடியூப்லேயே தான் போயிருந்தேன். இப்போ ரீசெண்டாக 1 மந்த் பிஃபோராக தான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணேன். அதுவும் வந்து இவங்க சொல்லி தான் ஓப்பன் பண்ணேன். அதாவது வந்து இவங்க சொன்னாங்க நம்ம இன்ஸ்டாவில் போகலாம். நான் சொன்னேன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்னா சிரிப்பாங்க, தமிழில் vlog போட்டால் யார் சிரிச்சிட்டு போட்டோம், நம்ம நல்லா எதுவுமே டீசெண்டாக பண்ணால் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை தமிழில் பண்ணலாம், யாருக்கு நம்ம ஹிந்திக்காரங்கன்னா சிரிப்பாங்கள்ல, சிரிச்சிட்டு போட்டா நம்மளுக்குனா பிடிக்குதோ அது பண்ணணும் நம்ம அப்படின்னு இவங்க தான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ உங்கள் ஊரில் வந்து இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் இருக்கும். ஒரு மேரேஜ்னா அவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது, ஒரு பொண்ணுன்னா அப்படி பார்த்துக்கிறாங்க பாதுகாப்பாக. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு vlog பண்ணுறீங்க அவங்கள வச்சு. ஸோ வீடியோ வந்து வெளியே அதை பப்ளிக்காக வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னும் போது உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து யாரும் வந்து ப்ரெஷர் பண்ணல, ஏன் இதை பண்ணுற அப்படிலாம் யாரும் கேட்கலையா? இவங்க அப்பா அம்மா வந்து ஓப்பன் டைப். ஓகே. ஆக்சுவலி ஓப்பன் டைப்னா எப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது வந்து டீசென்ட்ரி தான். நீங்கள் டீசெண்டாக எதுவும் வேணால் பண்ணுங்கள், இன்டீசெண்டாக எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது வந்து ரொம்ப vlogger-ஆ அந்த மாதிரினா போடக்கூடாது. அப்படி போடாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் தான். அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணோம், கேட்காம நான் பண்ணல. ஓகேண்ணா. இப்போது உங்கள் வீடியோவில் வரதை பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்ப்பீங்களா நீங்கள்? படிப்பேன். உங்களுக்கு ஹர்ட் பண்ண கமெண்ட் எது? ஹர்ட் பண்ணது வந்து நிறைய பேர், அதாவது வந்து பேட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து vlog போடுறியாடா அப்படி இப்படின்னு கமெண்ட் வரும். இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் vlog இன்ஸ்டாகிராமில் போடும்போது ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுவும் வந்து உங்களை மாதிரி வந்து தான்டா எங்களை மாதிரி வந்து பிஸ்னஸும் போயிடுச்சு, இப்போ வந்து vlogs வேறு வந்துட்டிங்களா, vlogs மூடுறீங்கடா இழுத்து எல்லாம் நார்த் இந்தியனே vlogs பண்ண ஆரம்பிச்சிருவீங்கடா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். ஆனால் இதில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் என்னன்னா, அவர் நான் வந்து ரிப்ளையே தரல. கீழே வந்து எல்லாரும் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு டேரெக்டாக அவங்க ரிப்ளை பண்ணாங்க, அவங்கள டேரெக்டாக. அது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தது. எப்படின்னா வந்து உனக்கு டேலண்ட் இருந்தால் நீ பண்ணுப்பா, நீ எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, அவனுக்கு டேலண்ட் இருக்குது அவன் பண்ணுறான், உனக்கு டேலண்ட் தான் நீ பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க என் ஃபாலோவர்ஸே. அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தது. கமெண்ட் போடுறாங்கல்ல, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இது தெரியுமா? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நமக்கு எப்படி இந்த மக்களோட சப்போர்ட்ஸ் கிடைக்கும்? ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அப்படின்ற போது எதை நம்பினீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நான் நம்பினது வந்து ஒரே ஒரு இதுதான் ப்ரோ. அதாவது வந்து நம்ம வந்து தமிழ் வந்து நல்லா பேசணும். இன்னொரு விஷயம்னா வந்து vlog வந்து அட்ராக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து கற்றுக்கினது வந்து விஜய் சித்து vlogs. அது ஓகே. அவங்க வந்து ஃபன் vlog பண்ணுவாங்க, புரியுதுங்க. அவங்க vlogs வந்து நான் பார்த்து இன்ஸ்பைர் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து சரி உங்களை காமெடியாக எடுத்துகிட்டு போனால் நான் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி நான் காமெடியாக எடுத்துகிட்டு போகிறேன். சரி நம்ம ஃபன்னாக எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் நம்ம vlogsம் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். வெளியிலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து இங்கே இருக்கிற ஆடியன்ஸோட பல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ காமெடி விஜய் சித்து vlogsலாம் பார்த்து அவங்களோட vlogs பார்த்து நம்ம ஒரு vlogs ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க காரணமே அவங்க சப்போர்ட்டிவ் தான். இந்த பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறது தான் என் கையில் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க கையில் தான். அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. நான் இப்போது வீடியோஸில் பார்த்தேன். நான் இப்போ அக்கா வரும்போது ஒரு அவங்கள்ட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணாமே போகிறீங்க, அப்போயே அதில் புரியுது. ஸோ அவங்க அதில் எப்படி கன்வே ஆகுதுன்னா, சில பேருக்கு எப்படி கன்வே ஆகுதுன்னா, இல்லை நான் பார்த்தது கமெண்ட்ஸில் சொல்கிறேன், விருப்பம் இல்லாமல் அவங்கள வந்து உள்ளே வீடியோ பண்ண வைக்கிறாங்க, ஸோ அதனால் அவங்க பேசாமல் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ஓப்பனாக சொல்லணும்னா வந்து நம்ம vlog போடுறோன்னா வந்து நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் என்ன பண்ணுறோமோ அதுதான் போடணும். நம்ம ஆக்டிங் பண்ணி vlog போட்டால் அது வந்து ஸ்கிரிப்டட் ஆகிரும். அந்த ஒரு த்ராட் தான் நம்ம வந்து அவங்க பெருக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சும்மா நார்மலாக அவங்களுக்கு தெரியாமல் எடுக்க அதனால தான் அப்படி இருக்கும். உங்களுக்கு அப்படி அந்த த்ராட் வரலாம். அந்த வீடியோவில் கீழே வந்து வர்ற கேப்ஷன் இப்போ ஒரு வடிவேல் சாரோட டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி ஆக்டர்ஸ் டெம்ப்ளேட் வச்சு போகிறீங்க. ஸோ அதில் வந்து தமிழியன்ஸ்னு போட்டு போடுறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அவங்கள தமிழ் பீப்புள்ஸ் வந்து கலாய்க்கிற மாதிரி தோணலையா? அது அப்படி இல்லை.
ஆக்சுவலி வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக போடுறது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து ஃபன்னை எடுத்துகிட்டு போனோம்ல நம்ம மீம்ஸை வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நம்மளே கலாய்ச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ வந்து நான் யார் மனசையும் புண்படுத்த விரும்பலை. நம்ம வந்து இப்போ ஒரு விளாக்ஸ் போடுறோன்னா வந்து அது ஃபன்னுக்காக தான் போடுறோம் தவிர வந்து இது வந்து சீரியஸாக சில பேர் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்காக சொல்கிற விஷயம் வந்து நம்ம இந்த விளாக்ஸ் வந்து ஃபன்னாக எடுத்தால் போதும். தமிழில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ஊரில் வந்து சப்போர்ட் இருக்கலாம், மேபி நிறையா இருக்கும். இங்கே வந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி லாஸ் ஆகும்போது அந்த வலி எப்படி இருக்குது, அந்த நேரத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் என்னென்ன? ஃபஸ்ட்டு கஷ்டம் வந்து நம்ம பட்டது வந்து ரெண்டல் தான். ரெண்ட்டு அது வீட்டு செலவு தான். அதை வந்து நம்ம இங்கே வந்து வெளியே வந்து இருக்கிறதுனால சொந்த வீடு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ரெண்டலில் தான் இருக்கும். மாதம் ஆனாலும் ரெண்ட்டு தரணும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரெண்ட்டுனா வந்து நம்ம ஹவுஸு அந்த ஏரியா பொறுத்து ஹவுஸை பொறுத்து ரெண்ட்டு வரும். அந்த ரெண்ட்டை நம்ம பண்ணுறது தான். அந்த ரெண்ட்டு தரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற பொருளுக்கு நான் வாங்கணும். அது செலவு நிறையா இருக்கும். அந்த டைமில் வந்து செலவு வந்து எடுக்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த 3 மந்த் 4 மந்த் வந்து ஃபுல் செலவு வந்து நான் வந்து வீட்டில் வந்து கம்மியாக தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன். நான் வந்து எப்படின்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ என்கிட்ட காசு இல்லை சொல்லி வராமல் இருக்க மாட்டாங்க. கால் பண்ணி கேட்பாங்க, வாடா வெளியே போகலான்னு. ஆனால் காசு இல்லைடா, அவங்கக்கிட்ட காசு கேட்டோண்ணா, நீ வரியா இல்லையா அவள் தான் கேட்பான். அந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்தமாரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. அதில் வந்து மெயின் பேர் சொல்லாமல் உங்களுக்கு, அதில் வந்து 2 பேர் வந்து ரொம்ப எனக்கு வந்து 14 இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் சந்தோஷ், இன்னொரு பேர் ஹரிஹரன். ஆமாம், தமிழ் தான் சார். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா மார்வாடி யாரும் இல்லை, டோட்டலாக தமிழ் பசங்க தான். அந்த ஒரு தமிழ் சர்க்கிளில் வந்தனால தான் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிற காரணமே அவங்களால தான். சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. பட் உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கும்ல வாழ்க்கையில், அந்த நடந்த துரோகத்தை பற்றி சொல்லுங்கள். துரோகம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் எப்போவுமே வந்து சொந்தத்தில் தான் வந்து துரோகம் நடக்கும். என் பர்சனல் லைஃப்லேயும் நடந்திருக்கு, என் பிஸ்னஸ்லேயும் நடந்திருக்கு. பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் இப்போது ஃபேமிலிக்குள்ளே வந்து பேசிக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போது நான் வந்து இப்போ ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னா அவங்களுக்கு என் ஃபேமிலியில் வந்து தெரிஞ்சவங்க, அவங்க வந்து இப்போ சப்போர்ட் கொடுக்கறது விட்டுட்டு இவங்க எங்களை பற்றி தப்பாக பேசிவிட்டு அந்த பண்ணாமல் விடுறது, அந்தமாரி ஒரு பர்சனல் அந்த துரோகம் வந்து என் கண்ணில் வந்திருக்கு. ஒரு வாட்டி வந்து நான் கேட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா வந்து நான் லாஸ் ஆகிற காரணம் வந்து என் கடை வந்து காலி பண்ண சொன்னாங்க. சரிங்களா, நாங்கள் இருந்த லேண்ட் வந்து எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து அட்லீஸ்ட் வந்து என்கிட்ட வந்து 6 மந்த் பிஃபோராக வந்து ஒன்று சொல்லியிருக்கணும். என் அப்பா ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. அவரும் வந்து டைரெக்டாக சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி சுனில் நான் இந்த லேண்டை வாங்கிட்டேன், 6 மந்த்துக்குள்ளே நீ வேறு இடம் பார்த்து நீ காலி பண்ணுற அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் வந்து சொல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 1 மந்த் பிஃபோராக வந்து என்கிட்ட சொன்னார். அந்த 1 மந்தில் வந்து நான் பார்க்கணுன்னா பிஸ்னஸ் வேறு இடத்துல பார்க்கணுன்னா அது முடியாத காரியம் வரும். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு 1 மந்த்துக்குள்ளே வேறு இடம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த டைம் வந்து அந்தமாரி அவங்க மூலியமாக அந்த ஒரு துரோகம் இந்தமாரி ஒரு நிறைய வந்திருக்கு. அது பிரச்சனை மேலே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். துரோகம்னா இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம். ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.